சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்மாய் இன்னைக்கு இந்த இடத்தை கொடுத்த அந்த குடும்பத்தாரை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கடந்து வந்த எல்லாரையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தக்க பிரதிபலனை தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஆமென். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்திலே நாம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத பாருங்க, இது தாவீது சொல்லுகிறார், ஜனங்களை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். ஆமென். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இதுல இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்று சொன்னா, அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தாவீதுக்கு பாருங்க, ஒரு நல்ல குணம் இருந்தது. நிறைய நல்ல குணம் இருக்குது, அதுல ஒரு நல்ல குணம். இவனுக்கு அரண்மனை இருக்கிறது, இவனுக்கு குடும்பம் இருக்கிறது, நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இவன் ஸ்தோத்திரம் கூடவே இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் அதிபதிகளை வைத்திருக்கிறான். குறிப்பா 400 பேர் இவன் கூடவே இருப்பாங்க. எப்பவுமே எங்க போனாலும், யுத்தத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் இவன் கூட 400 பேர் கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து அவங்கள போஸ்ட் வழி நடக்கணும். இது இல்லாம சேனைகள் இருந்தது, யுத்த வீரர்கள் இருந்தாங்க. தேசத்தின் ஜனங்கள், நிறைய கோத்திரத்தின் ஜனங்கள் எல்லாம் தாவீதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்தாலும் தனக்கு வருகிற இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், இது யாரும் செய்யல. எதையுமே யாருக்கிட்டையும் போய் சொல்லல. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லல, பிள்ளை கிட்ட சொல்லல, தேசத்தின் ஜனங்களுக்கு சொல்லல, இந்த 400 பேருக்கு சொல்லல, அதிபதி கிட்ட சொல்லல, மற்ற கோத்திரத்தின் ஜனங்களுக்கு சொல்லல. தன் இருதயத்தின் நெருக்கங்களை, தன் இருதயத்தின் வியாகுலங்களை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை, சங்கடங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே போய் என்ன செஞ்சாரு? தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டார். அல்லேலூயா. தன் இருதயத்தை முழுவதுமாய் ஊற்றிவிட்டபடினால்தான் வெளிப்படையா எல்லாத்தையும் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு பிரச்சனை வரும்போது அதிகமா ஆண்டவரை தேடுவோம். ஒரு நெருக்கம் வரும்போது ஆண்டவர் அதிகமா தேடுவோம். ஒரு சங்கடம் வரும்போது ஆண்டவர் அதிகமா தேடுவோம். ஒரு துன்பம் வரும்போது ஆண்டவர் அதிகமா தேடுவோம். ஒரு போராட்டம் வரும்போது அதிகமா ஆண்டவர் தேடுவோம். வேதனையோடு, சங்கடத்தோடு, சஞ்சலத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு தேடுவோம். ஆமென். ஆசீர்வாதம் வரும்போது, சந்தோஷம் வரும்போது மறந்துடுறோம். ஆண்டவரை மறந்து விடுகிறோம். அந்த பிரசன்னத்தை, ஆளுகையை, நன்மையை, ஆசீர்வாதத்தை வந்த ஆண்டவர் கொடுத்தது எல்லாத்தையும் வந்தோனையோ ஆண்டவரே மறந்துடுறோம். அல்லேலூயா. ஆனா தாவீது அப்படி இல்லை. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, துதித்து, பாடி, ஆராதித்து, மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். இன்னும் சொல்ல போனா, ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பெல்லாம் போகிறானோ தன் இருதயத்தை ஊற்றி விடுகிறவனா இருக்கிறான். அப்படின்னு என்னதுங்க? ஆண்டவர் சமூகத்துல போனா சின்ன பிள்ளையை போல எல்லாத்தையும் சொல்லிடுவான் ஆண்டவர்கிட்ட. இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைக்கு பாருங்க, எங்கேயா போச்சு வச்சுக்கங்க, யாராவது வீட்டுக்கு அல்லது எங்கேயா போச்சு வச்சுக்கங்க, யாராவது மிரட்டுனா, யாராவது திட்டுனா, யாராவது ஏதாவது சொன்னா வீட்டுல வந்து செய்யும், அப்படியே சொல்லும். சொல்லுவா சொல்லாதா? சொல்லுமா சொல்லாதுங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுன்னு வைங்க, ஸ்கூல்ல என்னென்ன நடக்கும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே அப்படியே ஒப்பிக்கும். அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் ஒப்பிக்கும். சொல்லுமா சொல்லாதா? அது மாதிரிதான்
நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற சங்கடங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம், நம்ம பிரயாசங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் இருதயத்தை முழுமையாய் ஆண்டுடைய சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள், அவருடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சங்கடங்கள், எல்லா நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் முழு இருதயத்தையும் அவனுடைய சமூகத்திலே ஊற்றினார். அப்படி ஊற்றினதுனாலதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது மாறினால்தான் அவனோட கூடவே டிராவல் பண்ணார், கூடவே இருந்தார். அவருடைய சங்கடங்களிலே, அவருடைய நெருக்கத்திலே, அவருடைய இடுக்கத்திலே, அவருடைய துன்பத்திலே, அவருடைய துயரத்திலே, அவருடைய போராட்டத்திலே, அவருடைய பிரச்சனையிலே, அவருடைய யுத்தத்திலே, அவருடைய சண்டையிலே, எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்து அவனை பாதுகாத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். அப்போ தாவீது ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு, விருத்தி அடைவதற்கு காரணம் அவனுடைய சமூகத்திலே போய் தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவனுடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டான். இப்படி அவனுடைய சமூகத்திலே ஊற்றி நன்மையை பெற்றுக் கொண்ட நிறைய நபர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஸ்தோத்திரம், அன்னாள் என்கிற ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க வீட்டுக்காருக்கு 2 மனைவி. வீட்டுக்காரர் பேர் எல்கானா, இன்னொரு மனைவி பேரு பெனினாள். இந்த பெனினாளுக்கு நிறைய குழந்தைகள் இருக்குது, இந்த அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. இதனால என்னாச்சு, இன்னொரு அந்த பெனினாள் அந்த சகோதரிக்கு இந்த அன்னாளை பார்த்து எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறது, ஏதாவது சொல்றது, ஏதாவது வம்புக்கு இழுக்கிறது, வேதனைப்படுத்துறது, துக்கப்படுத்துறது, தேல் கொட்டின மாதிரி கொட்டிட்டே இருக்கிறது, சொல்லி சொல்லி காமிச்சே இருக்காரு. நம்ம பயங்கர சங்கடம், பயங்கர வேதனை, பயங்கர துக்கம், பயங்கர போராட்டம், மனசு கொண்டு போராட்டம், சரீரம் கொண்டு பயங்கர போராட்டம், ஆத்மா கொண்டு பயங்கர போராட்டம், பயங்கர துக்கம், பயங்கர வேதனை, பயங்கர சஞ்சலம். போய் புருஷன்கிட்ட சொன்னாலும் அவரு இந்த அம்மாவை அன்பதை நடத்துவாரு, ஆனா இன்னொரு அம்மா முன்னாடி கொஞ்சம் என்ன செய்வாரு, மேனேஜ் பண்ணி போயிருவாரு. இப்படி இருக்கும்போது இந்த அண்ணாளுக்கு ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்திலே போய் ஆலயத்திலே தேவ சமூகத்தில் தன் முழு இருதயத்தை ஊற்றிவிட்டாள். தன் சங்கடம், தன் நெருக்கம், தன் இன்னல்கள், தன் போராட்டம், தன்னுடைய எல்லா வேதனைகள், தன் வருத்தங்கள், சங்கடத்தின் எல்லா காரியங்களையும், தான் அனுபவிக்கிற எல்லா காரியங்களையும் முழு இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்திலே ஊற்றினார். ஊற்றும்போது கூட சபையில் இருக்கிற ஊழியக்காரரு, இந்த அம்மா ஏதோ குடிச்சிட்டு வந்து பேசுது, வளருது அப்படின்னு சொல்லி நம்ம வென்றாரு, கமெண்ட் சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரர். ஆனா அதெல்லாம் இந்த அம்மா கவலைப்படுங்க. ஆமென். தன் முழு இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றின போது அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா. அந்த கண்ணீரை கண்டு அவர் நினைச்சாரு, நம்ம அவர் பேசினார், நான் உனக்கு ஒரு குமாரனை தரப்போறேன், அவன் பலத்த தீர்க்கதரிசியாய் மாறுவான். ஆனா செய்யணும், அவனை கொஞ்ச நாள் வளர்த்திட்டு சபையில ஊழியத்து கொடுத்துடணும். பொருத்தனை பண்ணினால் அதே மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டா, கொஞ்ச நாள் பால் மறந்த உடனே குழந்தை கொண்டு சபையில விட்டாச்சு, ஆலயத்துல விட்டாச்சு. ஆலயத்திலே தங்குறாரு, ஆலயத்திலே தங்கி இருந்து கொஞ்சமா வளர்ந்து சின்ன பாலகனா இருந்த போது தேவனே நேரடியாக வந்து சாமுவேல் இடத்துல பேசினார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டு தான் முதல் பேசவா வரை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேல் போனார். அப்ப பாருங்க, குழந்தை இல்லை என்கிற அந்த பாரம், கவலை இன்னைக்குள்ள காலத்துல குழந்தை அவ்வளவு பயங்கரமா செய்வாங்க.
அரிச்சு கொட்டிடுவாங்க இல்லைங்களா? அவங்க மாமியாரு, அவங்க சொந்த பந்தம், இவங்க சொந்த பந்தம், தடத்துல போறது வர்றது எல்லாம் வேணுக்குனே ஏதாவது விசேஷம் இருக்கா, ஏதாவது விசேஷம் இருக்கா இப்படி கேட்டு கேட்டு என்ன செய்வாங்க இல்லைங்களா? ஸ்தோத்திரம். முதல்லையாவது கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பொறுப்பாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. 6 மாசம் 1 வருஷம் ஆனாலே தொடங்கிடும் சோதனை பிரச்சனை உங்களுக்கு. ஆனா இந்த அம்மா இவ்வளவு சகிச்சிருக்கு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஒருத்தனை பண்ணி அர்ப்பணித்த போது ஒரு முதல் மகனை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து மிகப்பெரிய ஒளிக்காரன் மாற்றினார். அப்ப இந்த அம்மாவுக்கு வேற ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சதா? சொன்ன மாதிரி இந்த அண்ணால் ஸ்தோத்திரம் செய்ததுனால அதுக்கப்புறம் ஒரு மகன் மட்டும் இல்ல, இன்னும் 5 மகன் ஆண்டவர் செஞ்சாரு, கொடுத்தார். ஒரு குழந்தையை ஆண்டவருக்காய் கொடுத்த போது ஆண்டவர் 5 குழந்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலே நீ முழு இருதயத்தை ஊற்றினால் ஆண்டவர் உன்னை 1 மடங்கு அல்ல 5 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ கடந்து வந்திருக்கிற உங்களுடைய உள்ளத்திலே சில சங்கடங்கள், சில வேதனைகள், சில ஸ்தோத்திரம் சில போராட்டங்கள், சில பாரங்கள், சில துயரங்கள், சில கண்ணீர்கள், சில போராட்டத்தின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கலாம். ஐயோ, இது யாரு தீர்த்து வைப்பாங்க? இது எப்ப இந்த ஸ்தோத்திரம் இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரும்? இந்த சங்கடம் எப்பொழுது மாறும்? இந்த துயரம் என்னை விட்டு எப்பொழுது மாறும்? எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எப்பொழுது ஓயும்? என்னுடைய மகனுக்கு எப்பொழுது ஸ்தோத்திரம் திருமணம் ஆகும்? என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும்? எப்பொழுது என்னுடைய மகன் மனம் திரும்புவான்? எப்பொழுது என்னுடைய மகன் ஸ்தோத்திரம் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவான்? எப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய சமூகத்தில் வந்து உன் முழு இருதயத்தை ஊற்றினார். உன்னுடைய பிரச்சனைக்கு, உன்னுடைய ஸ்தோத்திர கஷ்டங்களுக்கு, சங்கடங்களுக்கு, துயரத்துக்கு, துண்ணீருக்கு, ஸ்தோத்திரம் உன்னுடைய எல்லா கண்ணீருக்கும், எல்லா துயரத்திற்கும், எல்லா வேதனைகளுக்கும் ஆண்டவர் செய்வாருங்க. 1 மடங்கு அல்ல 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட நாம் பழகுவோம். அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாடுல ஸ்தோத்திரம் சமாரிய தேசத்திலே இருக்கிற ஒரு சகோதரி. சமாரியன் என்று சொன்னாலே யாருக்கும் பிடிக்காது. எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆமென். ஆமா, ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க பழக்க வழக்கங்கள் சரியில்லை, பேச்சு பழக்க வழக்கங்கள் சரியில்லை, தரம் தாழ்த்தி ரொம்ப அற்பமா எண்ணி ஒதுக்கி வச்சிருவாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் இருக்கிற சகோதரி ஸ்தோத்திரம் ஒரு கிணற்று போய் தண்ணி எடுக்க போறாங்க. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து அங்க வர்ற, சகோதரி எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. நீ யூதனா இருக்க, சமாரிய ஸ்திரீ கிட்ட எங்கிட்ட பேசுறீங்க? ஆமென். எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, எங்க ஜனத்தையே ஒதுக்குறாங்க, யாரும் எங்க கூட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, பக்கத்துல வர மாட்டாங்க, எங்களை அறிவுறுப்பாங்க, சகஜமா பேச மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, பழக மாட்டாங்க. நீங்க கேட்கறீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, பேசுகிறவர் நான் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தா நீ எனக்கு என்ன செய்ய கொள்வ. அல்லேலூயா. நான் கேட்டிருக்கிறேன், மலைகளிலும் தேசத்திலும் தேவனை ஆராதிக்கிற வேலை வரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான். அந்த வேலை இப்பொழுதே வந்திருக்கிறது. உன்னோடு பேசுகிற அந்த மேசியா நானே. இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாம், முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே புட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் சொன்னே, ஐயோ, என்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியம் சொல்றீங்களே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நீ சொன்னபடி அப்படித்தான், உன்னோடு பேசுகிற மேசியா நானே.
புரிந்த உடனே இந்த சகோதரி அந்த இயேசுவோட சமூகத்துல முழு இருதயத்தை ஊற்றிவிட்டு அங்கே மனம் திரும்பி வந்தாள். அவள் மூலமாய் அநேகரை இயேசுவோட கூட்டி கொண்டு வந்தார். அந்த தேசத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை ஜீவிதம் மாறினது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற களங்கம் மாறினது, பாவம் மாறினது, அக்கிரமம் மாறினது, மீறல் மாறினது, ஒற்றப்படுத்துற நிலைமைகள் மாறினது, அற்பமா எதிர நிலைமைகள் மாறினது. ஒருவேளை உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், அற்பமா என்னலாம், துச்சமா என்னலாம், லாக்கி இல்ல, பிரயோஜனம் இல்ல, யூஸ்லெஸ், ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் நினைச்சு நம்முடைய புறந்தள்ளலாம். யார் உங்களை புறந்தள்ளுகிறார்களோ ஹல்லேலூயா, அவர்கள் முன்பாய் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற, உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்திருக்கிறது. அவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை முழுமையாய் ஊற்றினார். அவர் உன்னை உயர்த்த, எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ ஸ்தோத்திரம், அந்த இடத்திலே உன்னை தலை நிமிர்ந்து ஸ்தோத்திரம் வைக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய ஊழிய நாட்களிலே ஸ்தோத்திரம் அவர் பல இடங்களுக்கும் சுற்றி திரிந்து ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை அறிவித்தார், தேவ ராஜ்யத்தை கட்சி எழுப்பினார். ஆனா நைட்டு முழுவதும் ஜெபம் பண்ண போகும்போது தேவனுடைய சமூகத்திலே, பிதாவுடைய சமூகத்திலே தன்னுடைய முழு இருதயத்தையும் ஊற்றி அவர் ஜெபிக்கிறவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து முழு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவராயிருந்தார். ஆதி அப்போஸ்தலர்கள் முழு இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்கள். ஆதி திருச்சபை விசுவாசிகள் முழு இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது விசுவாசிகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டுல முழு இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுவித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து செஞ்சாரு, ஜெபத்திலே முழு இருதயத்தை ஊற்றினார், ஊழியத்திலே முழு இருதயத்தை ஊற்றினார். வாக்குத்தத்தம் நிறைவேற, தீர்க்கதரிசனம் முழுமையாக நிறைவேற முழு இருதயத்தை இயேசு கிறிஸ்து ஊற்றினார். அப்ப யாரெல்லாம் முழு இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உயர்த்தப்படுவாங்க. அவர் நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். அப்ப இந்த ரகசியத்தை அறிந்திருந்த தாவீது அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம தாவீது நினைச்சிருந்தா நான் மட்டும் ஆசீர்வதிச்சா போதும், நான் மட்டும் ஆசீர்வாதமா இருந்தா போதும், நான் மட்டும் நன்மை பெற்றா போதும் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா தான் அனுபவிச்ச நன்மையை, ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு, தன் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இன்னைக்கு அதே வார்த்தையை தாவீது ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த கல்லிமேட்டில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் குடும்ப பாரத்தை, உன்னுடைய மனதில் உள்ள பாரத்தை, கவலையை, துக்கத்தை, சஞ்சலத்தை, தவிப்பை, பிரச்சனையை, போராட்டத்தை என்னவா இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் உன்னுடைய முழு இருதயத்தை ஊற்றிவிட. உன் குடும்பத்தை குறித்து பாரம், மகனை குறித்து பாரம், ஸ்தோத்திரம், மகளை குறித்து பாரம், மருமனை குறித்து பாரம், பிள்ளை குறித்து பாரம், கணவனை குறித்து பாரம், எல்லா முழு இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. கர்த்தர் பார்த்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி அதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை விடுவிக்க, உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கூட படிக்கிறோம். கர்த்தர் வார்த்தைகளால் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.